திசை மாறும் வாழ்க்கையே. என்னங்க 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 எந்திரிங்க என்னங்க. ஏன் சின்னத்தாயி? என்னங்க எந்திரிங்க. என்ன சின்னத்தாயி, எதுக்கு இப்ப தூங்குறவன் எழுப்புற? ஆமா, ஏன் வெடியாலேயே அழுதுட்டு வந்து நிக்கிற? என்னாச்சு என்னங்க என்னங்க சின்னத்தாயி? என்னாச்சு? ஏன் இப்படி கண்ணை கசக்கிட்டு வந்து நிக்கிற? என்னாச்சு சின்னத்தாயி? என்னங்க நேத்து விட்டுட்டு போன நம்ம பேத்தி நந்தினி இன்னும் வீட்டுக்கு வரலங்க. என்ன சின்னத்தாயி சொல்ற? உன்னும் வரலையா? வராம எங்க போனா? என்னங்க வராட்டியும் பரவாயில்ல, விட்டுட்டு வெளியில போனா எல்லாரும் ஏதேதோ பேசுறாங்கங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்னமா சொல்ற? என்னாச்சு சின்னத்தாயி? எனக்கு ஒன்னும் புரியல. புரியுற மாதிரி சொல்லு. என்னங்க நம்ம பேத்தி அந்த கவுண்டரையா பையன் சரவணன் இருக்கிறானல்ல, அவங்க கூட ஓடி போயிட்டு தான் எல்லாரும் பேசுறாங்கங்க. என் காதே வலிக்குது, என் நெஞ்சே வெடிச்சிடும் போல் இருக்குது. ஐயோ ஆண்டவனே, தாய் இல்லாத புள்ளைன்னு இப்படி செல்லம் கொடுத்து பார்த்து பார்த்து வளர்த்துனதுக்கு இப்படி தலையில மண்ணள்ளி கொட்டிட்டு போயிட்டாளே. என்னங்க இப்ப நம்ம எப்படிங்க வெளியில தலை காட்டி நடக்க முடியும்? ஐயோ பாவி மக இப்படி பண்ணுவான்னு நான் நினைச்சும் கூட பார்க்கலையே. ஒன்றும் தெரியாதவளாட்டு இருந்துட்டு இப்படி பண்ணிட்டு போயிட்டாலேங்க. ஐயோ கடவுளே. அழுகாத சின்னத்தாயி, வயசான காலத்துல நம்ம இதையெல்லாம் அனுபவிக்கணும்னு இருக்குது. புள்ளை பறி கொடுத்து அழுத வேதனையெல்லாம் பத்தாதுன்னு இது வேறையா நம்மளுக்கு? ஐயோ கடவுளே, உனக்கு கண் இல்லையா? ஐயோ கடவுளே, நாங்க யாருக்கும் ஒரு பாவம் பண்ணினது இல்லையே. கடவுளே, எங்களுக்கு ஏன் இவ்வளோ பெரிய தண்டனையை கொடுத்த? என்னங்க இப்ப அந்த ஆள் வந்து கேட்டா நம்ம என்னங்க பதில் சொல்றது? ஐயோ கடவுளே. சின்னத்தாயி, அவர் அப்படிப்பட்ட மனுஷனே இல்ல சின்னத்தாயி. பாவம், ஊரலகத்துக்கு எல்லாத்துக்கும் நல்லதான் பண்றாரு. அவருக்கு போய் இப்படி ஒரு பாவத்தை பண்ணிட்டு போயிருக்கிறேன். அதுக்கு அவர் என்ன சாமி பண்ணுவாரு? ஐயோ. என்னங்க என் ஈரக்கொலையே நடுங்குது. இப்படி பண்ணிட்டு போவான்னு நான் காத்துல கனவுலையும் கூட நினைக்கலீங்க. இப்ப என்னங்க பண்றது? எல்லாமே போச்சுங்க. இத்தனை நாளா நம்ம சேர்த்தி வச்சிருந்த மானம், மரியாதை, கௌரவம், நிம்மதி எல்லாம் போச்சு. உனி நம்மனால எப்படி வெளியில தலகாட்டி நடக்க முடியும்? ஐயோ கடவுளே, இதுக்கு பேசாம நீங்க எங்களை கொன்றுக்கலாமே. ஐயோ. வீடு சின்னத்தாயி, அழுது உனி எனத்துக்காக போகுது. பார்க்கலாம் என்னதே நடக்கும்னு. எங்க போயிட போறா? வரட்டும், பேசிக்கிறேன் நானு. என்னங்க போனவ எங்கேயோ போய் தொலைட்டு எப்படியோ பொழைக்கிட்டு என்னமோ பண்ணி எக்கேட கட்டு தொலைட்டு நான் மூட்டு வாசல் உன்னை மிதிச்சிட்டா அப்புறம் நான் கொலகாரியா மாறிடுவேன். வேண்டாம் சின்னத்தாயி, அவசரப்பட்டு வார்த்தை விட வேண்டாம். என்னதே இருந்தாலும் நம்ம தூக்கி வளர்த்தன நம்ம வேத்தி எங்கிருந்தாலும் நல்லா இருக்கட்டு. அவசரப்பட்டு வார்த்தை விடாத சின்னத்தாயி. என்னங்கோ பேத்தி, என்னைக்கு நம்ம வேச்ச கேட்காம நம்மளை பற்றி யோசிக்காம நம்ம மூட்டு வாசப்பொடி தாண்டினாலோ அன்னையோட சரி. இனிமேல் அவளுக்கும் நம்மளுக்கும் எந்த ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை. இன்னையோடு அவளை நம்ம தலை முழுகிட்டு நம்ம வேலை பார்க்கலாம். ஐயோ வேண்டாம் புள்ள, அவசரப்பட்டு வார்த்தை விடாத. பூர்த்தியுமா என்ன நடந்ததுன்னு தெரியாம அவசரப்பட்டு ஒரு முடிவு பண்ணக்கூடாது. சும்மாவே சனங்கு ஊதுதுன்னா பறக்குதும்பாங்கோ. முதல்ல என்ன நடந்ததுன்னு தெரியிட்டு அப்புறம் பார்த்துக்கலாம். உனி என்னங்கோ நடக்கறக்கு இருக்குது? அதுதான் ஓடுகாலி விட்டுட்டு போயிட்டாளே, உன்னை ஊடு வந்து சேர்ந்துருக்கிறாளா? நேற்று போனவளுக்கு உன்னை என்னங்கோ வேலை? கண்டிப்பாக சனங்க பேசுறது தான் நெசோ. பார்க்குறேன் நானும். வேண்டாம் சின்ன தாயி, கோபப்படாத. வீட்டு பொம்பளை கோபப்பட்டா நம்ம குடும்பத்துக்கே ஆகாது. வேண்டாம் சின்ன தாயி, கொஞ்சம் பொறுமையா இரு.
நான் பொறுமையா இருந்திருந்ததானுங்கோ இன்னைக்கு இந்த நிலமையில வந்து நிக்குது. நான் உன்னை என்ன பண்ணிட்டேன்? ஐயோ ஆண்டவனே, பேசாம எங்களை கூட்டிட்டு போயிறேன். ஐயோ. ஆடாறிவு கட்டவன, என்னடா கோழி திறந்துட்டு போட்டு தீவனம் மோனத்தையும் போடாம போயிருக்கிறான் இந்த கூறு கட்டவன். மயிலாத்தான் அந்த கோழி தீவனத்தை எடுத்துட்டு வா. இந்த கோழி என்னமோ 10 நாள் அனந்தனி இல்லாததுகளாட்ட இப்படி கிடக்குது இறகத்தை. என்னங்க? என்னடி இது? சப்பாத்திக்கு மாவு கணிச்சிட்டு இருந்தேன், கூப்பிட்டீங்களேன்னு அப்படியே தூக்கிட்டு வந்துட்டேன். எனக்கு கூப்பிட்டீங்க, வெடியாலேயே கத்திட்டு நின்றுட்டு இருக்கிறீங்க. ஆடி கூறு கட்டவல, நான் கோழி தீவனம் எடுத்துட்டு வர சொன்னா மாவை தூக்கிட்டு வந்து நிக்கிறா பாரு. போய் தீவனம் எடுத்துட்டு வா போ. ஐயா 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 ஐயா. நீ என்னடா வெடியாலேயே இப்படி மூஞ்சி தூக்கி வச்சுட்டு வர்ற? அட என்னாச்சு? ஐயா அது வந்துங்க ஐயா. ஐயா டேய் மாணிக்கம், அட என்னாச்சு? அட விஷயத்த சொல்லு. ஐயா அதை நான் எப்படி என் வாயால சொல்லுவேன் ஐயா. டேய் மாணிக்கம், நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் இருக்கிற விஷயத்த சொல்லுடா. என்னடா ஆச்சு? டேய் மாணிக்கம், என்னடா ஆச்சே? அட விஷயத்த சொல்லு. ஐயா அது வந்துங்க ஐயா, நம்ம சின்ன கவுண்டரு அவனுக்கு என்ன ஆகி தொலைஞ்சுது? ஐயா நம்ம சின்ன கவுண்டரு சின்ன தாயக்கா வேத்தி கூட்டிட்டு போயிட்டு தான் ஊருக்குள்ள பேசிக்கிறாங்க ஐயா. எனக்கு தெரியும்டா மாணிக்கம், எனக்கு தெரியும். இந்த கலிசடை என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாளைக்கு இந்த வேலையை பார்ப்பான்னு எனக்கு நல்லா தெரியும். அதுதான் பட்ட பகல்ல நான் மட்ட மத்தியானத்துல பார்த்தனே. எல்லாம் எந்த எழுத்து பார்த்தையா மயிலாத்தா? என்னமோ வரிஞ்சு கட்டிட்டு வக்காலத்து வாங்கிட்டு வந்தோன்ற மகனுக்கு இன்னைக்கு என்ன சொல்ற நீயே? ஐயோ கடவுளே, இந்த பாவத்தையெல்லாம் நான் எங்கு கொண்டு போய் கரைக்கிட்டு? ஐயோ, இப்படி சொந்தக்காரங்க மூஞ்சிலையும் கூட முழிக்க முடியாத அளவுக்கு பண்ணிட்டானே பாவி மகன். இப்ப நான் சின்ன தாய்க்கு என்ன பதில் சொல்லுவேன்? ஆண்டவனே, ஐயோ என்ற மண்டையில் இப்படி ஒரு இடைய போட்டுட்டு போயிட்டியேடா. ஐயோ. நீ என்னதே அழுதினாலும் போனம் வரப்போறது இல்ல மயிலாத்தா. அவன் மட்டும் இனி என்ற கண்ணுல பட்ட கண்டிப்பா ஒண்ணு நான் இருக்கோன்னு இல்லைன்னா அவன் இருக்கோன்னு. இதுதான் நடக்கு. ஐயோ ஈஸ்வரா, இது என்ன என் குடும்பத்துக்கு வந்த சோதனை? பரம்பரையா கட்டி காப்பாத்த மானம் கௌரவம் எல்லாம் நாசமா போச்சே. ஐயோ, இது நான் என்ன பண்ணி கரைப்பேன்? ஐயையோ, காலத்துக்கு மழைக வச்சுட்டானே. டேய் மாணிக்கோ, அவன் எங்க இருக்கிறான்னு உனக்கு தெரியுமாடா? இல்லைங்க ஐயா, அதை பத்தி எந்த தகவலும் தெரியல. அவங்க நம்ம ஊர்ல இருக்கிற மாதிரியே தெரியலிங்க ஐயா. அவன் எப்படிடா இங்க இருப்பேன்? அந்த அளவுக்கு தைரியம் இருந்தா இப்படி ஒரு காரியத்தை பண்ணுவானா அவன்? என்னைக்கு இருந்தாலும் என்ற கண்ணுல மாட்டாமையா போக போறேன். வருட்டும் அவனுக்கு இருக்குது. ஐயா பாவங்க ஐயா, சின்ன தாயம்மா ரொம்ப அழுதுதா சொன்னாங்க ஐயா. என்னடா பண்றது, அந்த அம்மாளுக்கு இருக்காதா? பெத்த மனசே இப்படி இருக்குது. பெத்த உள்ளையும் பறி கொடுத்து ஒரே பேத்திய தாங்கி தாங்கி வளர்த்தி இப்படி பண்ணிட்டு போனா யாருக்கு அழுகு வராது? ஐயோ கடவுளே, அதுக்கு என்ற மகனா காரணமா இருக்கோன்னு. ஐயோ, பெத்த மனம் பித்து பிள்ளை மனம் கல்லுங்கிறது சரியாத்தேன் போச்சு கடவுளே. ஐயோ. டேய் மாணிக்கம், நம்ம ஆளுங்க எல்லாத்துக்கிட்டும் சொல்லி அவன் எங்க இருக்கிறான்னு விசாரிக்க சொல்லுடா. சரிங்க ஐயா, இப்பவே நான் சொல்றேனுங்க ஐயா. மயிலாத்தா, ஆனதாகி போச்சு, விடு பார்த்துக்கலாம். உனக்கு என்ன பண்றது? இப்படி காலத்துக்கு மளிகை வச்சுட்டு போவான்னு நான் காத்துல கனவுல நினைக்கலையேங்கோ. பாவி மகன் இப்படி பண்ணிட்டானே. வேற புள்ள கிடைக்கலையா இவனுக்கு? ஐயோ, தாய் புள்ளக்குள்ள இப்படி பண்ணி விட்டுட்டானே. நான் இப்படி எப்படித்தான் சொந்தக்காரங்க மூஞ்சிலி எல்லாம் முழிக்கிட்டு, நான் எப்படி வெளியில தலை காட்டுட்டு, நல்லது கேட்டதுக்கெல்லாம் நான் எப்படி போகட்டு? ஐயோ, அழுதா தீருமா? ஐயோ. விடு மயிலாத்தா, உன்னை என்னென்ன அனுபவிக்கொன்னு இருக்குதோ எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு போலாம். நடா. சங்கரு, டேய் சங்கரு. மாமா,
இது யார் வீடு? நம்ம எங்க வந்திருக்கோம்? நந்தினி, நீ எதுக்கும் பயப்படாத. நம்மளை யாராலையும் கண்டே பிடிக்க முடியாத ஒரு இடத்துக்கு தான் நம்ம வந்திருக்கிறோம். மாமா, என்ன மாமா சொல்றீங்க? ஆமா நந்தினி, இது என்னோட ஃப்ரெண்டு வீடு தான். அவனும் அவங்க பாட்டி மட்டும்தான் இந்த வீட்டில் இருக்காங்க. இது ஒரு சின்ன கிராமம்தான். ஆனால் இங்கே வர்றதுக்கு யாராலையும் வழியை கண்டே பிடிக்க முடியாது. இப்போ உனக்கு ஏதாவது வழி தெரிஞ்சது, நீ இங்கிருந்து திரும்பி நம்ம ஊருக்கு போயிடுவியா? இல்ல மாமா, எனக்கு எதுவுமே தெரியல. பாத்தியா, ஒரு தடவை இந்த ஊருக்கு வந்தா யாராலையும் திரும்பி இங்கிருந்து போகவே முடியாது நந்தினி. அதனால தான் நான் உன்னை இங்கே கூட்டிட்டு வந்திருக்கேன். மாமா, அப்ப நிஜமாவே நம்மள யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்களா? இல்ல நந்து, யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. மாமா, இருந்தாலும் நம்ம இப்படி ஒரு தப்பு பண்ணிருக்கவே கூடாது இல்ல மாமா? நம்ம பெத்தவங்களுக்கு நம்ம எவ்வளோ பெரிய பழிய கொடுத்துட்டு வந்துட்டோம். என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அழுகாத நந்து, எனக்கு மட்டும் இப்படி ஒரு காரியத்தை பண்ணணும்னு விருப்பமா என்ன? நம்மளோட சிச்சுவேஷன் அந்த மாதிரி, அதனால தானே அப்படி பண்ணணும். இருந்தாலும் எங்க அம்ச்சியும் அப்ச்சியும் எவ்வளோ அழுதுருப்பாங்கன்னு எனக்கு தான் மாமா தெரியும். இந்நேரம் அவங்க நம்மளை பத்தி என்னென்னலாம் பேசியிருப்பாங்க, என்னென்னலாம் நினைச்சிருப்பாங்க. இனிமே அம்ச்சியும் அப்ச்சியும் என்னை ஏத்துக்கவே மாட்டாங்க. அது மட்டும் எனக்கு கன்ஃபார்ம் தெரியும். அது உண்மைதான் நந்து. எங்க வீட்டில் மட்டும் என்ன, இன்னார் அப்பா என்ன ஆளுகளை வச்சு என்னை தேட சொல்லியிருப்பாரு. நான் மட்டும் இப்ப கையில கிடைச்சா கொல்ற மாதிரி கொலவெறியில் இருப்பாரு. அதுவும் உறுதிதான். இருந்தாலும் எனக்கு நீ வேணும் நந்து. நந்து, என் லைஃப்லயே எனக்குன்னு கிடைச்ச முதல் உறவு நீ தான். உன்னை பார்த்ததுக்கு அப்புறமா தான் நான் கொஞ்சமாவது சந்தோஷமா இருக்கேன். அதனாலதான் என்ன ஆனாலும் பரவாயில்ல, உன்னை கல்யாணம் பண்ணிட்டு வாழ்ந்துடலான்னு முடிவு பண்ணிட்டேன் நந்து. மாமா, எல்லாம் நல்லபடியா நடந்தா அதுவே எனக்கு போதும் மாமா. மாமா, இங்க இருக்கிறவங்க நம்மளை ஏத்துக்குவாங்களா? கண்டிப்பா ஏத்துக்குவாங்க நந்து. இங்க இருக்கிறவங்களுக்கு நம்மளை பத்தி என்ன தெரியும்? என்னோட ஃப்ரெண்டு, அவனோட பாட்டி 2 பேரும் தான் இருக்காங்க. அவங்கள சமாளிச்சிடலாம். நான் என் ஃப்ரெண்டு கிட்ட முதல்லயே எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன் நந்து. மாமா, என்னதான் இருந்தாலும் அடுத்தவங்க வீட்டுல நம்ம எவ்வளோ நாளைக்கு இருக்க முடியும் மாமா? நந்து, முதல்ல நம்ம 2 பேரும் மேரேஜ் பண்ணுவோம். அதுக்கப்புறமா ஒரு தனி வீட்டை பார்த்து நான் உன்னை கூப்பிட்டு போயிடுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரே வீட்டில் தனியா இருக்க முடியாது இல்லை நந்து? அதுவும் சரிதான் மாமா. முதல்ல மேரேஜ் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. நந்து, அதுக்கும் நான் பேசிட்டேன். அவனே எல்லாத்துக்கும் ஏற்பாடு பண்ணிட்டு சொல்றேன்னு சொன்னான். இங்கேயே ஒரு கோவில்ல நம்ம கல்யாணம் பண்ணிக்குவோம். அதுக்கப்புறமா இந்த கிராமத்திலேயே ஏதாவது ஒரு சின்ன வீடா பார்த்து நம்ம போயிடலாம். சரியா நந்து? அது வரைக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கமா. சரி மாமா. நந்து, சும்மா அழுதுட்டே முகத்தை வாட போட்டுட்டு இருக்காத. அப்புறம் எல்லாரும் என்ன நந்து நினைப்பாங்க? டேய் சரவணா, டேய் குமாரு, டேய் சரவணா வாடா. எப்படா இருக்கிற? எப்போ பார்த்தது உன்னைய? இவங்க தான் நீ சொன்ன பொண்ணா? அண்ணி சூப்பர்டா. தேங்க்ஸ்டா குமாரு. டேய் சரவணா, நீ எதுக்கு கவலைப்படாதடா. நான் எல்லாத்துக்கும் ஏற்பாடு பண்ணிட்டேன். நாளை காலையிலேயே உங்களுக்கு கல்யாணம்டா. நான் எல்லாத்தையும் ஐயர்கிட்ட தெளிவாக பேசிட்டேன். எங்கள் வீட்லேயும் சொல்லிட்டேன். நீ எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். இன்னைக்கு ஒரு நாளைக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கடா. நெடுஞ்சா கல்யாணம். என்னடா? டேய் குமாரு, ரொம்ப தேங்க்ஸ்டா. இந்த உதவியை நான் எப்பவுமே மறக்க மாட்டேன்டா. விட்றா, உனக்கு பண்ணாம நான் யாருக்குடா பண்ண போறேன்? நீங்க எதுக்கு கவலைப்படாதீங்க. அண்ணி கூட்டிட்டு உள்ள போடா, நான் போய் சாப்பாடு வாங்கிட்டு வந்துடுறேன். சரிடா குமாரு, ரொம்ப நன்றிடா. சரிடா, நீ முதல்ல உள்ள போய் உட்காருங்க, நான் இப்ப வந்துடுறேன். சரிடா குமாரு. நந்து, பாத்தையா என் ஃப்ரெண்டு எப்படி பாத்துக்கிறான்னு? இப்பவாவது உனக்கு நம்பிக்கை வந்துதா? நம்பிக்கை வந்தது மாமா. ரொம்ப சந்தோஷம். என்ன நந்து, என் ஃப்ரெண்டு சொன்னது எல்லாம் கேட்டையா? விடிஞ்சா நம்ம 2 பேர்த்துக்கு டும் 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 டும். வாங்க மாமா.